அவையில் வீட்டிற்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எனது முதற்கண் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கு நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட கூடியிருக்கிறோம். நம்முடைய பாரத தேசத்தின் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாளாகும். இந்த தருணத்தில் உங்கள் முன்பாக உரையாற்றுவதில் நான் மிகவும் கௌரவமாக கருதுகிறேன். முதலில் நாம் அனைவருமே நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி தங்கள் செங்குருதியிட்டு தியாகங்களை செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை, தியாகிகளை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களின் இந்த தியாகமே இந்த பாரத தேசத்தை வலிமையான ஜனநாயக நாடாக மாற்றியுள்ளது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கானது. பன்முகத்தன்மை கொண்ட மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களாகிய நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்பிற்குரிய நாளில் நாட்டின் ஜனநாயக கொள்கைகளை எப்போதும் பின்பற்றுவோம் என உறுதியேற்போம். அனைவரும் ஒற்றுமையாக நாட்டின் நன்மைக்காக பாடுபடுவோம் என சத்தியம் செய்வோம். நம்முடைய நாடு வளமான கலாச்சாரத்தையும் திறமையான மக்களையும் கொண்டுள்ளது. நாம் அனைவரும் ஒன்றாக உழைத்தால் இந்தியாவை பல்வேறு துறைகளில் முதன்மையானதாக மாற்றிடலாம். நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிக முக்கிய ஆயுதமாகும். மாணவர்களாகிய நாம் நம் படிப்பில் கவனம் செலுத்தி நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் வளரச் செய்திட வேண்டும். வளமான பாரதத்தை உருவாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என உறுதியேற்று நாட்டின் 76வது குடியரசு தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.